அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் பெரிய புராணத்திலே 64 நாயன்மார்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே இன்று நின்ற சீர் நெடுமாற நாயனார். இவர் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன். இந்த பாண்டிய மன்னன் கொஞ்சம் கூணாகவும் இருந்தார். இவர் மக்களின் சமண சமய மக்களின் போதனையால் சமண சமய பக்கம் சேர்ந்து விட்டார். மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி. மக்கள் எல்லோரும் சேர்ந்து விட்டார்கள். இவர் மனைவி மங்கையர்க்கரசியாரும் ஒரு முதலமைச்சரும் மட்டும் அதில் சேராமல் இருந்தார்கள். இந்த மங்கையர்க்கரசியார் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் இருக்கும் பொழுது வடதமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது அவரை ஆள் அனுப்பி அழைத்து வந்து அவரை சமண சமயத்திலிருந்து மீட்டு சைவ சமயத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படி இதனுடைய கதைகள் எல்லாம் முன்னால் குறிப்பிட்டிருக்கிறேன். திருஞான சம்பந்தர் கதையிலே தெரிய வேண்டும் என்பவர்கள் நிறைய பதிவுகள் அதிலே வெளிவந்திருக்கிறது. திருஞான சம்பந்தர் என்ற பதிவு 40 பதிவு 50 பதிவுகள் கூட இருக்கும். அதிலே வந்திருக்கிறது. அதை பாருங்கள். இவருடைய கதை மட்டும். இவர் சமண சமயத்தில் சேர்ந்திருந்தார் இல்லையா? இந்த சமண சமயத்தாருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் நிறைய போட்டிகள் நடைபெற்றன. அதில் வெற்றி பெற்று இவர் கடைசியில் இவர் நோயிற்றிருந்தார் பாண்டிய மன்னர். அந்த நோயினால் அதை தீர்ப்பவர் யாரோ, நான் அவர் பக்கம் சேருகிறேன் என்று சொல்லிவிட்டார் பாண்டிய மன்னன். ஞான சம்பந்தர் தன் விபூதியாலேயே போட்டு அவர் நோயை குணப்படுத்தினார். அவர் கூணும் நிமிர்ந்து விட்டது. தேவார பாடல்கள் பாடி விபூதி போட்டே குணமாக்கினார். அதிலிருந்து அவர் சைவ சமயத்துக்கு மாறினார். அவர் சைவ சமயத்துக்கு மாறினது மட்டுமல்லாமல் மற்ற இவர்கள் மீது போர் தொடுத்து வந்தவர்களையெல்லாம் ஜெயித்து வெற்றி பெற்றார். அவர் ஆலயப்பணி பல புரிந்து அருள் பெருக அரசாண்டார். திருநீற்றின் பெருமையை எங்கும் விளக்கி ஏனோரும் திருநீற்றை புனைமார் செய்து பெரும் புகழுடன் நெடுங்காலம் அரசாண்டு சிவபதமடைந்து பேரின்பம் எய்தினார். அவர் நாயனார் அவருடைய பின்னர் செய்த சிவ தொண்டுகளாலே அவர் நாயனார் பதவியை சிவபெருமானிடமிருந்து நாயனார் பதவியை பெற்றார். கைலாயத்தில் நாயனாராக இருக்கின்றார். மங்கையர்க்கரசி அம்மாவையும் இதற்கு பெரும்பாடுபட்டார். அவரையும் நாம் நினைவு கூற வேண்டும். இந்த மங்கையர்க்கரசியாரும் ஒரு நாயனாராக ஆகியிருப்பார் என்றுதான் எண்ணுகிறேன். அது பின்னர் வரும், பார்ப்போம். இந்த கதைகளை எல்லாம் ஏன் அந்த சிவபெருமானின் அற்புதங்களை சொல்வதற்காக சொல்கிறேன். இவரை பற்றி மிக சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவருடைய கதைகள் முழுவதும் ஞான சம்பந்தர் மதுரையில் வந்து செய்த அருமையான அது என்ன சொல்றது, அபூர்வ செயல்களால், அற்புத செயல்களால், அந்த சிவபெருமானின் அருளால், அந்த சோமசுந்தர கடவுளின் அருளால், அந்த மீனாட்சி அம்மையின் அருளால் அவர் சைவ சமயமானார். சைவ சமயம் எங்கும் பரவியது. சமண சமயம் ஒடுங்கியது. இதை அவருடைய அந்த கடவுளின் திருவருளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே இந்த கதைகளை சொல்கிறேன். அற்புதங்களை பார்க்க வேண்டும். பெரிய புராணத்தில் நடந்திருக்கும் அற்புதங்களை எல்லாம், சிவபெருமான் செய்த அற்புதங்களை எல்லாம் பார்க்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கதைகளாக சுருக்கமாக சொல்கிறேன். எல்லாரும் பாருங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வணங்குவதும் வணங்காததும் கூட உங்கள் இஷ்டம். ஆனால் சிவபெருமான் நடத்திய லீலைகளை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பாருங்கள், லைக் போடுங்கள். நன்றி, வணக்கம்.